ஹலோ கைஸ், வணக்கம் வெல்கம் டு காபி நிஞ்சா கேமர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிம்மா கேமர் கூட ஒரு சின்ன கேம்லேயே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு ரோப்ளாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேம் ப்ளே. ஸோ நம்ம வந்துட்டு பிளாக் ஃபோக் போட்டிருந்தப்போ அது வந்துட்டு வியூஸ் நல்லா ஒரு வரவேற்பு கிடச்சிருந்துச்சு. அது நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்னோட ஐடி வந்துட்டு இது ப்ரோ, என்னோட ஐடிக்கு ரிக்வெஸ்ட் கொடுங்க ப்ரோ, ப்ளே பண்ணலாம் ப்ரோன்னு. கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அப்படி மறக்காமல் பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஏன்னா அந்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ பிளாக் ஃபுட் வந்துட்டு ஒரு நல்ல கேமு, அதே மாதிரி ரோப்ளாக்ஸில் இருக்கக்கூடிய நல்ல கேமில் இதுவும் ஒன்று. ஸோ அதனால் வந்துட்டு இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போனோம். ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் ப்ளே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் நம்ம கேம்லேக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சிக்மா ப்ரோ வந்துட்டு ப்ரோ வா ப்ரோ ஏறலாம் அப்படின்னாரு. இது என்ன கேம் அப்படின்றதே நான் இன்ட்ரோவில் சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஏன்னா இது என்ன கேம்னா கிளைம் அண்டு ஜம்ப். ஸோ இதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. இந்த கேம் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் அதுக்காண்டி ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பார்க்கக்கூடாது, லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கணும், சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்றக்காண்டி லைக்ஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணாமலாம் பார்க்கக்கூடாது. தயவு செஞ்சு வந்துட்டு லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பார்த்துருங்க. ஸோ இங்கே பாருங்க, சிக்மா கேமர் போட்டி போட்டு வர்றாரு. அவர் சொல்கிறாரு, ப்ரோ நான் வந்துட்டேன் ப்ரோ, உங்கள் பாரு தாண்டிட்டேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ மக்கள் கடியில் நான் பூந்துட்டு இருக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா செம்ம க்ரேஸியாக போகும் இந்த கேமு கடைசி வரைக்கும். அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவருக்கு முன்னாடியே அவருக்கு டயர்ட் அப்படின்னு வந்துருச்சு. அவரும் ப்ரோ நான் குதிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டாரு. ஸோ இது ப்ரோ நான் வந்துட்டு 50 காயின் வந்ததுக்கப்புறம் குதிக்கலான்னு இருக்கேன் ப்ரோ அப்படின்னேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் 50 காயின் சேர்த்துட்டு தான் குதிப்பேன். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கே வந்துட்டு நம்ம நிறையா காசு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். 120 தான், எவ்வளோன்னு சரியாக தெரியலையே. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு அப்போ 50 காயின் வந்துருச்சு. படான்னு குதி. 50 காயின் தானே, ஐயோ 41 காயின்லேயே குதிச்சேன்னு. சரி விடுங்க, பரவாயில்ல பார்த்துப்போம். இப்போ என்ன இது என்ன 30 ரூபா அன்லாக் பண்ணு. அடுத்து செகண்டு, இது செகண்ட் வாங்கிடலாமா பேசாமல்? ப்ரோ செகண்ட் எவ்வளோ ப்ரோ? 85. சரி இப்போ கண்டிப்பாக வாங்க முடியாது ப்ரோ. ப்ரோ போகலாம் ப்ரோ. விங்கு வச்சுருக்கேன் ப்ரோ. எப்படி விங்கு அழகாக இருக்கேன்னா ப்ரோ? எப்படி ப்ரோ வாங்கினேன் விங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன்ட்டு கேட்டார். ப்ரோ என்ன ப்ரோ அந்த இடத்துல இருக்க பாருங்க ப்ரோ ஷாப்பு, அதில் போய் பாரு ப்ரோ அப்படின்னு. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு விங்கு வாங்கிட்டார். ஜாலியாக வா ப்ரோ இப்போ மேலே போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஏறுறாரு. ஐயோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவர் நானும் போட்டு ஏறிட்டு இருக்கிறோம். பாருங்கள், அவர் எனக்கு முன்னாடி வேறு போயிட்டாரோ. லைட்டாக தான், ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. எனக்கு வேறு எடுத்தோன்னு ஒரு பெட்டு வேறு கொடுத்தாங்களா. அதனால் அவரை விட நான் தான் வந்துட்டு முன்னாடி வரைக்கும் காசு அதிகமாக சம்பாதிச்சிட்டு இருந்தேன். போதான் எனக்கே தெரிஞ்சு என்னன்றது கேம் ப்ளே ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு பக்கத்தில் மெனுவில் வேறு எதை காட்டிக்கிட்டே இருக்குது. என்ன இது? ஸோ வந்துட்டு இந்த ஷாருக்கு மாதிரி ஒன்று வருது பார்த்தீங்களா என் கூட வந்த பாருங்க. அந்த டவருக்கு பக்கத்தில் ஒன்று பறக்குதா என் கூடவே. அந்த பறக்கிறது வந்துட்டு என்னென்னு தெரில, ஆனால் அது வந்துட்டு ஷார்க்குன்னு போட்டுருந்துச்சு. கிளைம் கேட்டுச்சு கிஃப்ட் பாக்ஸில். இப்போ நான் மெனு போனோடனே இது கேட்குது பார்த்தீங்களா. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்பின் கொடுத்தா ஃப்ரீ போல். ஆமாம் காய்ஸ், ஓகே. ஸோ வந்துட்டு ஸ்பின் கொடுத்துட்டேன். ஓகே 1x மணி 1K மணி. 1K கிடச்சிருச்சு மணி. ஓகே. அது வந்துட்டு ஸ்பின் வீல் பண்ணால் வந்துட்டு ஃபேடல் வீல் மாதிரி சும்மா அது கிடச்சிரும் போல். ஸோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஏறி குதிக்கிறது நல்லா தாயாக இருக்குது. அதனால் வந்துட்டு செத்து விளாடுவோமா அப்படின்ற மாதிரி நம்ம கேம் ப்ளே ஃபுல்லாக ஏறிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ ஏறு நெஞ்சல் வலிமை கொண்டு ஏறுன்னு நான் வந்துட்டு இப்போ என்ன டார்கெட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ பாருங்கள், இப்போ டயர்ட் ஆகிட்டேன். 200 காயின் வந்ததுக்கப்புறம் குதிக்கலான்ற அப்போ அடி ஃபுல்லாக கடைசியில் வந்துட்டு நமக்கு கிஃப்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. என்ன கிஃப்ட்டு கிடைக்க போகுதுன்னு வேறு தெரியலையே. இங்கே பாருங்கள், டான்ஸு சிக்கிச்சா ஜம்முன்னு டான்ஸ் ஆகிறேன்னே. திரும்ப போகிறா. ஐயோ ஃபேன்ஸ் பார்க்கலடா டேய், டான்ஸை ஃபேன்ஸ் பார்க்கலையேடா. இராடே என்கிட்ட காசு நிறையா இருக்குடா. இது எவ்வளோடா? இது வாங்கு. அடுத்து அது நான் அதையும் வாங்கிடு. எப்போ அந்த 1K கிளைம் ஆனது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். டப்புன்னு வந்துட்டு நம்ம இது வாங்கிட்டோம். ஸோ ஓகே, இப்போ ஹேட்ச் பண்ணலாமா ஏதாவது எக்கு? 200 ரூபா ஒரு எக்கு ஹேட்ச் பண்ணுறக்கு. ஸோ என்ன கிடைக்கிது? ஓகே எப்பிக்க கேட்டு போட்டு தக்கிட அப்புறம் சிஎன்ஜினா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட், அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், டைம் லென்த்து. இங்கே பாருங்க, இந்த விங்கு வாங்கினாலும் சொரன்னு ஏறுறோம். அப்படியேங்கப்பா பரவாயில்லையா. நல்லபடியாக ஏறுனா சரி பார்த்துப்போம். ஸோ வந்துட்டு நம்ம வீடியோ போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு கேப்பு. ஸோ அந்த கேப்புக்கு மன்னிக்கவும். ஏன்னா வந்துட்டு முடிஞ்சாலும் நானும் கேப்பை ரீஃபில் பண்ணுறத பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்துட்டு வீடியோ போடுறதுக்கான டைம் கிடைக்க மாட்டேங்குது, சூழ்நிலையும் ஏற்பட மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், காயின்
அந்த விங்கும் அந்த பெட்டும் கிடச்சனால காயினும் சர்ருன்னு ஏறுது ப்ரோ. ஐயோ என்னடா இது, கிட்டத்தட்ட அந்த ரக்கையோட ஹெல்ப் மூலமாக நான் கிட்டத்தட்ட காவாசி டவரை கடந்துட்டேன். ஸோ திரும்ப ஏதாச்சும் பின் கிடைக்குமா? இல்லை, இந்த கேட்டு இது எக்யூப்பில் தானே இருக்குது. அதுதான் இந்த கேட்டு இந்த ஷார்க்கு ரெண்டுமே வந்துட்டு 2x, அதாவது நம்ம கிடைக்கிற நார்மலாக கிடைக்கிற மணியை விட 2 மடங்கு வேகமாக கிடைக்கும். இப்போ ரெண்டுமே 2 மடங்குன்றதுனால மொத்தமாக நமக்கு 4 மடங்கு மணி வேகமாக கிடைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு கேஷுவலாக அது பாட்டு போயிட்டுருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே 1K ரீச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இவங்க டயர்ட் ஆகிட்டானா, ஐம் கெட்டிங் டயர்டு. ஸோ 1K வந்தோடனே எனக்கு குதிச்சிடலான்னு ஐடியாவில் இருக்கேன். 1K குதிச்சிடலாம், இல்லை 1.5K வந்தோடனே குதிச்சிடலாமான்னு தெரியலையே. அவர் பாருங்கள் அழுகுறாரு, ப்ரோ என்ன ப்ரோ விட்டுட்டு போறியா ப்ரோ, ப்ரோனா ப்ரோ நீ கீழே வரீங்க ப்ரோ, நான் தெரியுறேன் ப்ரோ, கீழே இந்த ஃப்ளைட்டில் போகிற தூரத்தில் நான் பறந்துட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னா கீழே காரில் போயிட்டு இருக்கீங்க ப்ரோ அப்படின்னு வந்துட்டு அவர் சிரிச்சுட்டு வந்துட்டேன். ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ரோ அப்படின்னாரு. பட் வெயிட் பண்ணால் இந்த கேமில் ஜெயிக்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருந்தேன். பாடி ஒரு வழியாக 1K காயின் ரீச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் போகிற வழியாக சினிமா கேம் பார்த்தீங்களா, யார் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை ஸ்லோமோ கூட போட்டு காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்லோமோவில் அப்படியே நம்ம பார்க்குறோம். அவர் பார்க்குறப்போ செம்ம இது, அவர் என்னை பார்க்குறாரு, நானும் அவரை பார்க்குறேன். இங்கே பாருங்க எவ்வளோ அடப்பாவி 4.2 இல்லை 23Kவா ஏதோ போட்டிருந்துச்சு. ஐயோ சரியாக பார்க்கல ஃப்ரெண்ட், என்ன போட்டிருந்துச்சின்னு தெரியலையே. இன்னொரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இல்லை வேணாம், ஒரு ஸ்பின் போடலான்னு ட்ரை பண்ணுறேன். ஸ்பின் போட்டுடலாமா ஃப்ரெண்ட்? எனக்கு ஒரே 2ஆம் கெட்ட மைண்டாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு திரும்ப நம்ம ஸ்பின் போடணும், அண்டு ஸ்பின் போடலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு சிந்தனையாகவே இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஸ்பின்னும் போடணும், ஸ்பின் போட்டு இது பெட்டும் கிடைக்கணும், அதுவும் இல்லாமல் ரக்கையும் வாங்கணும். நம்ம ரக்கை என்ன ரக்கை வச்சுருக்கோன்றது பொறுத்து தான் கேமை கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதான்றதே நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரக்கையை வந்துட்டு வாங்கணுன்றக்காக காசு சேர்த்து வைக்கலாமா, இல்லைனா ஸ்பின்னும் போடலாமா அப்படின்றத எனக்கு என்னன்னே தெரில. ஸோ இந்த கேமில் பிடிச்சிருந்துச்சின்னா இதோட கண்டினியூஷன் வேணும். அதாவது கண்டினியூஷன்னா இதிலே இன்னொன்று அவ்வளோதான், இந்த கேமை நான் இதிலே முடிச்சுடுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் வந்துட்டு சினிமா கேமர் நானும் சேர்ந்து வேறு எதாவது கம்பெனி வீடியோ போடலாமா, இல்லை இதே கேமை ரீட்ரை பண்ணி சும்மா போடலாமா ஃபன்னாக அப்படின்றத வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நான் வீடியோ போடாததுக்கு வந்துட்டு இன்னொரு காரணமும் இருக்குது. எனக்கு கொஞ்சம் கோல்டு மட்டும் கிடையாது, காஃபு. என்னடா வரணும் இரும்பி கட்டியாடா டே நடிக்காது அப்படின்னு சொல்லாதீங்க. உண்மையாக வந்துட்டு எனக்கு காஃப் இருக்குது. ஸோ சாரி ஃப்ரெண்ட், இரும்பு இருக்குது. நான் வேணும்னே இரும்பி ஒன்று காட்டல, அதுவே இரும்பிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் ஜன்னலில் வந்துட்டு குருவி உட்காந்துட்டு இந்த நேரம் பார்த்து கற்றுது, குருவிமா தயவு செஞ்சு போயிட்டு அப்புறமா. இங்கே பாருங்கள் அவர் வெயிட் பண்ண வேறு சொல்கிறாரு, கீழே வந்துட்டு ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ, என்ன ப்ரோ இருபுரோன்னாரா, வாங்க ப்ரோ டையில் வரீங்களா, ஓகே ப்ரோ இப்போ பாரு ப்ரோ நான் இன்னும் முந்திரம் ப்ரோ அப்படின்ட்டே இருந்தாரா. என்ன முந்தினீங்களா, அப்படி என்ன முந்திர அளவு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ப்ரோ எனக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு பெட்டு கிடச்சிது ப்ரோ, நான் ஃபெடல் அந்த வீல் இது பண்ணேன் ப்ரோ, அதென்ன அந்த ஸ்பின் பண்ணேன் ப்ரோ பெட்டுக்கு. அவர் தானே இப்போ போனார் இல்லையா ஃப்ரெண்ட், தெரில. அவர் தான் எனக்கு கிராஸ் ஆகி இப்போ போனாரா மேலே. இல்லை அவர் எனக்கு முன்னாடி குதிச்சிட்டாரு. இங்கே பாருங்களேன் சன்னமாக குதிச்சிட்டாரு. அவர் கேட்குறாரு, ப்ரோ எப்போ ப்ரோ இந்த விங்கு வாங்கினீங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படின்னாரா. பரவாயில்ல ப்ரோ, சிஎன்ஜின்னா அப்படி தான் ப்ரோ, சிக்கமாக இருப்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேஸில் விட்டுட்டேன். சரி விடுங்க, பொறுமை கடலிலும் பெரிது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரிலாக்ஸ் சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இப்போ 3.1K எதுக்கு நான் ஏறினேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் வந்துட்டு ஸ்பின் போடலான் இருந்தேன் ஒரு டைம். இங்கே பாருங்கள் இப்போ வந்துட்டு ஏதாவது ஒன்றுக்கு ஸ்பின் போட்டு நல்லதாக எப்பிக்கு திரும்ப கிடச்சின்னா நல்லாயிருக்குமே. ஃபோடு என்ன வாய்டா சிஎன்ஜியோட வாய். இப்போ 2 எப்பிக்கு 3வது அது என்ன வம்சம்னு எனக்கு தெரியல. ஷார்க்குன்றானுங்க, கை காலெலாம் இருக்குது, என்னென்னே புரியல. ஆனால் அதுவும் பறந்து வருது. சரி சைடில் கிஃப்ட் பாக்ஸில் ஏதாவது கிளைம் ஆகுது, வெயிட் கரோ. ஓ காயின்ஸ், ஓகே சரி கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லி. சரி இப்போ போகலாம். கேஷுவல் எவ்வளோ காயின், 300 காயினை கிடச்சிச்சு. 200 காயின் தானா, 200 காயின் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன், கோவிலில் குங்குமம் கொடுக்க போகிறேன். சரி விடுங்க, கேஷுவலாக போவோம். அப்படியே போய்கொண்டே இருப்போம். இங்கே பாருங்களேன் மேகத்தில் எப்படி நின்றுட்டுருக்கோன்னு. சினிமா ப்ரோ வந்துட்டு அலறிட்டு இருந்தார், ப்ரோ வா ப்ரோ டக்குன்னு வா ப்ரோ, நானும் வரேன் ப்ரோ உங்கள் கூட. என்ன ப்ரோ கம்பெனி வீடியோ கூப்பிட்டு இப்படி பண்ணுறிய ப்ரோ, என்னை காட்டவே மாட்டேறியா ப்ரோன்னா. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ கேஷுவல் ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் அவரை மண்டையை கழுவிட்டு இருந்தேன். அவரும் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னாரா. நான் வந்துட்டு ப்ரோ டைம் ஆயிரும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ படன்னு சங்கட்டமே படாமல் ஏறுறேன். ஏறு அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம திரும்ப வந்துட்டு ஒரு புது ரக்கை வாங்கிட்டோம். ஸோ அந்த ரக்கை வந்துட்டு சூட்டபுளாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அதுக்கு காசு சேர்க்கறது வந்துட்டு ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு பாதி கட் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி நானும் எப்படியோ அப்படி இப்படி முக்கி இந்த ரெக்கையை வாங்கிட்டு, இந்த ரெக்கையை வாங்கினோடனே சிக்மா ப்ரோ நானும் வாங்குவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த ரெக்கையை வாங்கிட்டு அவர் எனக்கு முன்னாடி ஏறி ஆரம்பிச்சிட்டாரு. படப்படப்படன்னு அவர் ஏற அவருக்கு வேறு ஆசமான பெட்டெல்லாம் கிடச்சிருச்சு. ஏன் கேட்குறீங்க, நம்ம போய் போட்டால் மட்டும் மொக்க பெட்டாக கொடுத்து விட்றானுங்க, அவரு போய் போட்டால் மட்டும் சூப்பர் பெட்டாக கொடுத்து விட்றானுங்க. அந்த மாதிரி போட்டு ஸோ அதனால் வந்துட்டு அப்படி சொல்லலை. சரி விடுங்க பார்த்துக்கலாம், வயிற்றுச்செல்லாம் எதுக்கு இங்கே கொட்டிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதே கிளைம் கட்டுச்சா இல்லை இன்னும் 1.1 மினிட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கேஷுவலாக நம்ம ஏறுற வேலையை மட்டும் பார்ப்போம். ஏறு 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 ஆடப்பாவி, அதுக்குள்ளே ஐ எம் கெட்டிங் டைடு. அவருக்கு பாருங்கள் 5Kலேருந்து தாண்டி போயிட்டுருக்கு காசு. அவர் மட்டும் 5Kல குதிக்கிறாரு கீழே, அந்தளவுக்கு லாபம் பார்த்துட்ருக்காரு ஆள். ஏன்னா அவருக்கு நல்ல பெட்டெலாம் கிடச்சிருச்சு. பட் நமக்கு வந்துட்டு அந்தளவு பெட்டும் கிடைக்கல, இந்த விங்கும் நம்மளை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகாது. நான் வந்துட்டு 2K வந்தானே குதிச்சிடலான்னு இருக்கேன். பட் 2K வந்தோடனே தான் குதிக்கணுமான்றது இப்போ தான் எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு அவர் நிறையாவே சம்பாதிச்சிட்டாரு. எங்கே பாருங்கள் மேலே நிற்கிறாரு அவர் தானே. அங்கே பாருங்கள் வெறுப்பத்தி குதிக்கிறாரு. ப்ரோ நீ வா ப்ரோ குதிக்கிற, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க சித்தப்பு, நீங்கள் இங்கே அப்படி சொல்லிட்டு குதிக்கிறாரு ஃப்ரெண்ட். வேணும்னே குதிக்கிறாரு ஃப்ரெண்ட். சரி விடுங்க பார்த்துப்போம். என்னப்போ சிக்மாவுக்கு ஒரு காலம் வந்தால் சிஎன்ஜிக்கு ஒரு காலம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு 2.1K வந்தோடனே நான் படான்னு குதிச்சிட்டேன், யோசிக்காமல் குதிச்சிட்டேன். ஓகே 2.5K அது வந்துட்டு 3.19 செகண்ட். அங்கே பாரு டான்ஸ் போட்டான் ஃப்ரெண்ட். நான் ஃப்ரெண்ட் இது அந்த இதில் டான்ஸ் போட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படி ட்ரை பண்ணி ஏதாவது பெட்டு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு நாய் தான் கிடச்சிச்சு. வேறு வழி இல்லாமல் நானே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சுற்றிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி இன்னொரு ஸ்பின் போடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். சரி ஓகே போட்டு பார்ப்போமே என்ன கிடைக்கிது அப்படின்றத. அடப்பாவி இங்கே திரும்ப பாருங்கள் டாக் தான் கிடச்சிருக்குது. இப்போ பாருங்களேன் இது வந்துட்டு டவர் நியூ விங்கு கிடைக்கும் அப்படின்றானுங்களா தெரியல, ஆனால் டாக் தான் கிடச்சிருக்கு. எனக்கு இதில் எதுவுமே கிடைக்கல, அவருக்கு இதில் மித்திக்கு கிடச்சிருச்சு. பட் எனக்கு இதில் ஒன்றுமே எப்பிக்கு அப்பா இப்போ கொடுத்தீங்களேடா, இந்த மாதிரியாவது கொடுத்து தொலைங்களேடா, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க. அவருக்கான மித்திக்கு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட். ஆனால் அவர் தான் அதனால் காசு அதிகமாக சேர்க்குறாரு. பட் எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால தான் நான் கம்மியாக சேர்த்துட்டு. இங்கே பாருங்கள் டாகு முதல்ல அவருக்கு ஒரு 5 தடவை டாகு கிடச்சிது பாருங்கள். ஏன்ட்ட சொல்லி அழுகிறாரு. ப்ரோ என்ன ப்ரோ இது 5 தடவை டாகுலாம் கிடைக்கிது ப்ரோ. அக்கா குருவிக்கா அக்கா குருவிக்கா ஓரமாக போய்க்கிறதுக்கா. ஏற்கனவே வாய்ஸ் ஓவருக்கு டைம் கிடைக்காம நானே உட்காந்து இப்போ தான் டைம் கிடச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போயும் வந்து தொலை பண்ணுறேக்கா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் கேட்டு ஓகே சரி இது எப்பிக்கு 2 இருக்குது கேட்டு, 3வது வந்துட்டு அந்த ஷார்க்கு அது ஓகேங்களா. ஸோ இது வச்சுட்டு இப்போதைக்கு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் காலத்தை. ஸோ முடிஞ்சளவு வேகமாக இதை வச்சு தான் நான் காசு சேர்க்கணும், இதை வச்சு தான் நான் காசு சேர்த்து வாங்கணும். அவர் பாருங்கள் எங்களுக்கு முன்னாடியே திரும்ப ஏறிட்டாரா. நம்ம கிளம்புறோம், அவர் வந்துட்டு மேலே ஜெட்டுற மாதிரி ஃபியூ அப்படின்னு ஏறிடுறாரு. எனக்குலாம் மனசே கேட்கல. சரி விடுங்க பார்த்துப்போம் என்ன இப்போது. அதனால் வந்துட்டு நானும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி ஏறு நெஞ்சு வலிமை கொண்டு ஏறுனா இந்த டைம் வந்துட்டு 2K அசால்ட்டாக அடிப்போம் போல். ஏன்னா இந்த பெட்டுனால பாருங்கள் நான் 2 கேட் வச்சுருக்கேன்னா இந்த 2 கேட் வந்துட்டு லெஜெண்டரியாக மித்திக்கா அதை சேர்ந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த கேட்டுக்கு தகுந்த பவர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைம் நான் வந்துட்டு அந்த கேட்டை பற்றி சொல்லவே இல்லைல்ல, மறந்துட்டேன். ஏன்னா அந்த கேட்டு வந்துட்டு லெஜெண்டரி சேர்ந்தது. நான் ஒரு டைம் ஸ்பின் போடும்போது சும்மா கிடச்சிது. ஸோ 2 கேட்டு லெஜெண்டரியில். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 3K ஆயிடுச்சு காயின்னு. 3K ஸ்பீடு, அதாவது இந்த ஒரு கேட்டுக்கு வந்துட்டு சாதாரணமாக ஏறதை விட ஒரு 3K அதிகமாக ஏறும். ஸோ அப்படி ஏறினால நானும் ஓகே இஸ் இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேஷுவலாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் திரும்ப நான் ஏற போகிறேன் இப்போது. ஏன்னா வந்துட்டு நிற்காமல் நம்ம ஏறினா தான் வந்துட்டு அதுவும் இல்லாமல் எனக்கும் வந்துட்டு அவர் வச்சுருக்கிற ஒரு பெட்டு கிடச்சிச்சு. நான் அடுத்து கீழே இறங்கி ஸ்பின் போட்டிருந்தேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு கட்டில் அதை கட் பண்ணிட்டேன் காட்டில் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு இந்த பெட்டு கிடச்சிச்சு. ஸோ அடுத்த ரெக்கை வந்துட்டு 23K அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெக்கைக்காண்டிய காசு சேர்த்துட்டு சரி அப்படியே போய் ஒரு ஸ்பின்னு சும்மா போடலாமேன்னு பார்க்கும்போது இந்த மித்திக் பெட்டு கிடச்சிச்சு. இது அவர் 2 வச்சுருக்காரு. ஸோ நான் ஒன்று தான் வச்சுருக்கேன். மித்திக்கு 2 லெஜெண்டரி வச்சுருக்கேன். அவர் 2 லெஜெண்டரி 2 மித்திக்கு 1 லெஜெண்டரி வச்சுருக்காரு அவர். பார்த்தீங்களா அவருக்கு நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு. ஸோ அதனால தான் அவர் என்னை விட காசு அதிகமாக சேர்த்திட்டு இருக்காரு பாருங்கள். இந்த டைம் நான் வந்துட்டு அவர் கீழே குதிச்சிட்டாரு. ப்ரோ நான் கீழே குதிச்சிட்டேன் ப்ரோ, வா ப்ரோ ஒன்றா போகலான்னாரு. ப்ரோ நீ காசு அதிகமாக சேர்த்துட்டேன், நாங்கள் சேர்க்கணுமா இல்லையா? நான் 2.5K இல்லை 3K வந்தோன்னே கீழே குதிச்சிருவேன்.
அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கீழே குதிச்சா எனக்கு கட்டுப்படி ஆகாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக ஏற ஆரம்பிச்சிட்டேன். படப்படன்னு ஏறிட்டே இருக்கிறேன். முடிஞ்ச அளவு நானும் எஃபர்ட் போட்டு ஏறுறேன். ஆனால் ஒன்றும் ஏற மாட்டேறான். இவன் வேறு கொஞ்சம் நேரத்தில் ஸ்டெக் ஆகிறான். 3.5 போயிடலாம் போலையே. ஓகே. ஸோ 3.5 இல்லைனா ஒரு 5 வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிடலாமா? ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஏறலாம். தெரியல. ஓகே, ஒரு 4 வந்தோடனே நிப்பாட்டிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஸ்லோவாகிட்டான். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற கேப்லேயே ரொம்ப ஸ்லோவாகிட்டான். ஸோ பாருங்கள், காயின் ஏறுறதும் ஸ்லோவாகிடுச்சா. ஸோ வந்துட்டு நானும் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு ஏறிட்டு இருக்கேன். அதனால் வந்துட்டு 4 வந்தோடனே நம்ம குதிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். ஏன்னா ரொம்ப பையனை வந்துட்டு முக்க விடக்கூடாது, அப்புறம் மூளை வந்துடும். அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. பாவங்க, அவனும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறான். என்ன தான் ரோப்ளாக்ஸ் கேம் கேரக்டராக இருந்தாலும் நம்ம பையங்க அவன், நம்ம பையன் பாருங்கள். டீமன் கிங் கீஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் அது மேலே எழுதி இருக்குது. ஸோ வந்துட்டு அது என்னடா டீமன் கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு அனிமே வரையும் உங்களுக்கே தெரியும். அதனால் ஒரு அனிமேலேருந்து எடுத்து போட்டுக்கிறது தான். பார்த்தீங்களா இப்போ சிக்மா கேமர் இப்போ யார் பார்த்தீங்க, அவர் பெட்டு அவர் ஏறிட்டு இருந்தாங்க. நான் ஸ்லோமோவில் அவரை பார்த்துட்டு வரேன். பார்த்தீங்களா எந்த மாதிரி ஆள் வந்துட்டு வெறி கொண்டு ஏறிட்டு இருக்காரு. என்னை தோக்கடிக்கணுன்றக்காண்டி இப்படியெல்லாம் பிளான் பண்ணி ஏறுறாங்க. நானும் விட மாட்டேன், ஏறா வாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெறி கொண்டு ஏறிட்டு இருக்கேன். 3K வந்தோடனே வந்துட்டு இந்த டைம் கீழே குதிச்சிருவேன். ஏன்னா எனக்கு தேவை 3K தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் சிக்மா கேமரை ஒன்றா இறங்கி ப்ரோ ஒன்றா ரக்க வாங்கலாம் ப்ரோன்னு ஒன்றா வாங்கிட்டு ஏறலான்னு போகும்போது மட்டும் அவர் வேகமாக ஏறிட்டார். என்ன பண்ணுறது, நான் போய்ட்டு ஒரே ஒரு டாகி மட்டும் இது பண்ணேன். சரி, ஒரு பெட்டை இது பண்ணேன். அது எனக்கு டாகி தான் கிடச்சிச்சு. சிப்பாடாரே அப்படின்னு அந்த பெட்டை பேக்லேருந்து டெலிட் பண்ணி விட்டேன். ஒரு அசிங்கமாக இருக்குது. டாகி கிடச்சிச்சு, டாகி வச்சு நம்ம என்ன பண்ணுறது, புது ரக்கையை வச்சு ஜாலியாக போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கிடச்ச வரையும் லாபம்னு நானும் ஏறிட்டு இருக்கேன். இந்த ரக்கையை வச்சாது இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா கேம் வந்துட்டு போயிட்டே இருக்குது. வீடியோ நானும் பார்க்குறேன், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போகும் போலையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு நான் கிளிப்பை எடிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கிளிப் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், இந்த ரக்கை போட்டோன்னே கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக ஏறலாம். பார்த்தீங்களா, கிட்ட அந்த மாதிரி ஸ்பீடு தான் நமக்கும் இப்போ தேவை. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 5K வந்தோடனே கீழே குதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் சி. ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த செகண்ட் இது இருக்குல்ல 20K, ஸோ அது வந்துட்டு அவர் ஓப்பன் பண்ணார். அவர்கிட்ட காசு நிறையா இருந்துச்சு. ஏன்னா அதுலேயே அவர்கிட்ட மித்திக் பெட்டு கிடச்சிருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு காசு நிறையா இருக்குன்னு சொல்லி செகண்டில் 20K ஒன்று ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணி என்ன வெறுப்பேற்றிட்டு இருந்தார். அப்புறம் இங்கே பற்றி அப்புறம் ரேபிட் ப்ரோ அப்படின்னு அந்த ரேபிட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனை எக்ஸ் ஏறும் தெரியல எனக்கு சரியா, 1.13 நினைக்கிறேன். ஸோ 1x30x அந்த மாதிரி ஏதோ ஏறி இருக்குது போல் அந்த ரேபிட்டுக்கு. ஸோ எனக்கு கடுப்பாகிடுச்சு. ப்ரோ நானும் வாங்குறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இது பண்ணி அப்புறம் அந்த ரேபிட்டையும் நான் ஒரு வழியாக வாங்கிட்டு இப்போ பாருங்கள் நமக்கு 10K அசால்ட்டாக தொட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப பெட்டு வாங்கலான்னு வந்துட்டேன். ஸோ அப்படியே பெட்டு வாங்கலான்னு வந்து இந்த டைம் ஒரு ரேபிட் கிடைக்கூடாது, வேறு ஏதாவது லெஜெண்ட்ரி மித்திக்கு அந்த மாதிரி எதாவது கொடுங்கடா இதில் ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப ட்ரை பண்ணி ப்ரோ ஒரே ஒரு மித்திக் ப்ரோ அப்படின்னு கேட்டால் அவனுங்களுக்கு திரும்ப ரேபிட்டு கொடுத்துட்டானுங்க. மனசே கேட்கல ஃப்ரெண்ட். சரி இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தா காசு இல்லை. ஸோ வந்துட்டு சரி பரவாயில்ல, கடத்த வரையும் லாபம்னு இந்த 5 இது இருக்குல்ல, இல்லை இது வேணும். பட் ஒரே செகண்ட்ருங்களேன், இது அன்றைக்கி பண்ணிவிட்டு ஓகே இப்போ இது எக்கி பண்ணிக்கலாம். முதல்ல இது ஒரு 20x, இது பார்த்திங்களா இது ஒரு 5x. ஓகே இப்போது ஒரு நல்ல காம்போ. இப்போ வந்துட்டு 45x வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு இதுவாக ஏறும். ஸோ அதனால் வந்துட்டு நானும் முடிஞ்சளவு இது பண்ணி ஏறுறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட இதுவை எகுரும் பாருங்கள். ஈஸியாக நம்ம வந்துட்டு 10K அடிக்கலாம். ஆனால் 10K அடிக்கிறது விஷயம் இல்லை. அடுத்த விங்கு வாங்கணுன்னா நம்ம 1.20K, அதாவது 1,20,000 தேவை நமக்கு. ஸோ அவர் வந்துட்டு கேட்டார், ப்ரோ என்ன ப்ரோ நான் பெட்டு வாங்குறதா விங்கு வாங்குறதானே தெரியல ப்ரோ அப்படின்னா கேட்டாரா அவர் வந்துட்டு நானும் சொன்னேன், ப்ரோ இல்லை ப்ரோ நான் பெட்டெல்லாம் விங்கெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ, பெட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நானும் அவரை முடிஞ்ச அளவு பிரெயின் வாஷ் பண்ணி விட்டேன். அவர் வந்துட்டு சரி ப்ரோ அப்படியா ப்ரோ, அப்போ விங்கு நல்லா இருக்காது இல்லை ப்ரோ, விங்கு செட் ஆகுது ப்ரோ, அதனால் வந்துட்டு நான் பெட்டை வாங்கிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு வாங்குறாரு. ஆனால் அவருக்கு இதில் எப்பி கிடச்சிச்சு, இந்த 20Kல எப்பி கிடச்சிருச்சு. அதுக்கு எவ்வளவோ இன்ட்டு போகுது. நீங்கள் வேறு ஒரு பெட்டுக்கு எவ்வளவோ இன்ட்டு, அந்த அளவுக்கு ரேர் ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் பார்த்தோன்னே மனசே கேட்கல ஃப்ரெண்ட், அந்தளவுக்கு இதுவாகிடுச்சு. ஸோ நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். என்னடா இது இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ஏறுறோம் விளாட்றோம், நமக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேறானுங்க, ஈஸியாக விளாட்றோம் அவருக்கு கொடுக்கலானுங்க அப்படின்னு சின்ன ஒரு வைத்தறிச்சல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் திரும்ப வந்துட்டு பெட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணும்போது இங்கே பாருங்களேன் நடுவில் ஒரு பச்சை கலர் தலையாக இருக்குது தெரியுதுங்களா, லீஃபா எல்ஃபு. ஸோ எல்ஃபுன்னு சொல்லிட்டு இந்த பெட்டு எனக்கு கிடச்சிச்சு. இந்த பெட்டும் செம்ம ஒரு ரேரு, அதாவது 20Kல இருக்கிற எப்பிக்கு
அந்த 20Kல நம்ம பெட்டு வாங்குறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய எப்பிக்கை சேர்ந்தவன். ஸோ இவனோட இது பார்த்தீங்களா எக்கச்சக்கமாக ஏறுது. எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் நான் கிளைம் பண்ணிட்டேன். கேம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்குள்ளே இவ்வளோ கிளைம் பண்ணிட்டேன். ஸோ எனக்கே ஆச்சரியமாக போச்சு, என்னடா இவ்வளோ கிளைம் பண்ணிட்டோமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து அதில் ஒரே ஒரு மிஸ்டர் ராபிட்னு ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் அன்லாக் பண்ணிட்டோன்னா நம்ம கேமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஏன்னா அதுக்கு எத்தனை இன்ட்டு கொடுப்பானுங்க தெரியல. அது ஏதோ மித்திக்கு எக்ஸ்டர்னியே இருக்குது போல். அதனால் வந்துட்டு இதாக நல்லா தான் கொடுப்பானுங்கன்னு நம்புகிறேன். ஸோ வந்துட்டு நம்ம அப்படி கேஷுவலாக ஏறுவோம். இப்போ எதுக்கு அதை பற்றியெல்லாம் வச்சுட்டு, இந்த ரெக்கையை வச்சு கண்டிப்பாக கேமில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவு வேகமாக நான் ஏறி அடுத்த ரெக்கையை வாங்கணும். அதனால் வந்துட்டு இப்போயே நான் கீழே குதிச்சிட்றேன். ஸோ ஓகே, 20K ஏறிடுச்சுல, ஓகே. ஸோ 20K தான் நமக்கு தேவை. ஆனால் போய் பெட்டு வாங்கி ட்ரை பண்ணணும் நம்ம. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டு வாங்கிக்கிறோமோ, இப்போ இந்த ரெக்கை ஏறிச்சு, ரெக்கை ஓகே. ஸோ இப்போ இந்த ரெக்கையை தாண்டி நமக்கு ஒரு பெட்டு தேவைப்படுது. அங்கே ஐயாடி என்னடா ரேபிட்டாக கொடுத்து தள்ளுறீங்க. ஓகே, ஒரே செகண்ட் இருங்க. என்கிட்ட 3 ரேபிட் இருக்கா? எஸ், 3 ரேபிட் இருக்குது. 3 மெர்ஜ் பண்ணிடலாம். மெர்ஜ் பண்ணி இப்போ அது ஒரு ரேபிட் ஆயிடுச்சா. ஸோ இதுக்கு 24x மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு இதே எக்யூப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற மிஸ்டரிஸு 5 இன்ட்டோ வாய்ஸ் கூட கொஞ்சம் சரியில்லை. ஸோ ஓகே, அதை எக்யூப் பண்ணுறா. இந்த சைடு இதுக்கு வந்துட்டு 40. ஓகே சரி இருக்கட்டுமா. அது தன்னால் எக்யூப் ஆகிக்குமாண்ணா? இல்லை இன்னொரு டைம் ஸ்விம் பண்ணலான்னு பார்த்தாலும் காசு இல்லை. என்னடா, சரி விடுங்க, இதுவே எக்யூப் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு செகண்ட் புரியல. ஏன்னா ரேபிட் வந்துட்டு போயிடுச்சு, 3 ரேபிட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நானே யோசிச்சுட்ருக்கேன். அப்புறம் தான் யோசிச்சேன், மெர்ஜ் பண்ணிட்டேன்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சிக்மா கேமர் பாருங்கள், திரும்ப ஏற ஆரம்பிச்சுட்டு அவரோட காவாச்சி தூரத்தை கடந்துட்டார். வேறு வழியில் இருங்கடா வரடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஏறு நெஞ்சல் வலிமை கொண்டு ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் பல மணி நேரம் போராட்டத்துக்கப்புறம் ஒரு வழியாக வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விங்கை எடுத்துட்டேன். இந்த விங்கை எடுத்தோடனே அவர் ஆச்சரியப்பட்டார். ப்ரோ என்ன ப்ரோ என்னை விங்கு வாங்க வேணாம்னு சொல்லிங்க அப்படின்னு. ஏன்னா அவர் இந்த விங்கு வாங்கலை, இன்னும் பெட்டு தான் அவர் வாங்கிட்டு இருக்காரு கடைசி வரைக்கும். நான் தான் வந்துட்டு பெட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு மண்டை பிரைமரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவர் பெட்டு தான் வாங்கிட்டு இருந்தார். நான் தான் இந்த விங் வாங்கினேன்னா பாருங்கள், அவர் இன்னும் அப்புறம் ஏறி முக்கிட்டு இருந்தார் அந்த இடத்துல. சொன்னார், ப்ரோ எனக்கு காசு வர மாட்டேங்குது இந்த டயத்தில், உங்களை விட முதல்ல நான் தான் ப்ரோ ரிச்சாக இருந்தேன், எனக்கு பெட்டெல்லாம் மிஸ்டின்னு கிடச்சி, இப்போ பாரு ப்ரோ அப்படின்னாரா. சரி ப்ரோ இரு ப்ரோ, நீ அங்கேயே இல்லை ப்ரோ, நின்று குதிக்காத ப்ரோ, நான் வந்துட்டு உங்களை ஸ்லோமோவில் கிராஸ் ஆகி போகிறேன் ப்ரோ, பாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் அப்படியா அந்தளவு வேகமாக வருவீங்க அப்படின்னு கேட்டாரோ. இப்போ பாருங்கள் அப்படின்னு இங்கே பாருங்கள் குதிச்சாரா திரும்ப ஸ்லோமோவில். அவர் என்னையை பார்த்துட்டு போகிறாரு இந்த டைமு. போங்கடா டேய் போங்க அப்படின்ற மாதிரி. நான் வந்துட்டு ஓகே, இப்போ நான் நினச்சா வந்துட்டு மேலே ஏறி இந்த கேமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரெக்கையோடவே கேமை கம்ப்ளீட் பண்ணிடல ஈஸியாக. ஆனால் இப்போவே இவன் லைட்டாக தான் முக்கியிருக்கான், ரொம்ப இது பண்ணல. ஸோ நானும் வந்துட்டு சரி லைட்டாக தான் முக்கியிருக்கா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு பெட்டு வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணலாம். ஹேட்ச் ப்ரோ, நல்ல பெட்டு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ போடு பாண்டா லெஜெண்டரி. அப்பா இப்போ கொடுத்தீங்க போடுறா, இதாண்டா அடி, இது போதுண்டா என் வாழ்க்கை ஓடுருக்கு. 81 அப்பா, 81 இன்ட்டுன்னா அது எவ்வளோ வேணும் கணக்கிலே இல்லையடா. எப்போ அடி ஈஸியாக அடிச்சிடலாமேடா. சரி விடுங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி நம்மளும் ஏறுவோம். ஏன்னா வந்துட்டு கேமை கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா. என்ன தான் பெட்டு வாங்கி ரெக்கை வாங்கி இது பண்ணாலும் அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணால் தானே நம்ம வின்னர்னு ஆகும். அதனால் வந்துட்டு கேமை கம்ப்ளீட் பண்ணுறக்காண்டி நானும் போயிட்டுருக்கேன். அவர் பாருங்கள் இப்போ தான் ஏறினாரா. சொல்கிறாரு, ப்ரோ நானும் இப்போ தான் ப்ரோ ஏற ஆரம்பித்தேன். என்ன ப்ரோ அதுக்குள்ளே எனக்கு கிராஸ் ஆகிற மாதிரி வந்து போகிறீங்க அப்படின்னாரு. ப்ரோ இல்லை ப்ரோ, நீ தான் ப்ரோ மேலே இருப்ப, அது சும்மா அந்த டவர் சும்மா பக்கில் கூட காட்டும் ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் நான் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். அவரும் முடிஞ்சளவு வேகமாக ஏறுறாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ரெக்கை நம்மளதை விட அட்வான்ஸ் கிடையாது, கம்மி தான். அதனால் வந்துட்டு அவர் முன்னாடி நம்ம ஒரு பிங்க் கலர் ரெக்கை வச்சுருந்தோம்ல, அதே தான் வச்சு மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ நம்ம இந்த ரெக்கை முன்னாடியே வாங்கிட்டனால நம்ம வந்துட்டு முடிஞ்சளவு வேகமாக ஏறிட்டு இருக்கோம். பாருங்கள், அவர் கிராஸ் ஆகி வந்துட்டோம் நம்ம. அவர் வந்துட்டு ஆச்சரியமாக பார்த்தாரு. ப்ரோ என்ன ப்ரோ இப்போ ஒரு புயல் போச்சு ப்ரோ என்னை கிராஸ் ஆகி அப்படின்னாரா. வணக்கம்டா அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் நமிக்காசே மினாத்த மாதிரி சர்ன்னு நான் ஏறிட்டு இருக்கேன்னா, அவரும் ப்ரோ என்ன ப்ரோ கேமை கம்ப்ளீட் பண்ண போறியா ப்ரோ அப்படின்னு கேட்டார். ப்ரோ இப்போவே கேம்லேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் என்ன ப்ரோ கான்செப்ட் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, அதனால் வந்துட்டு நம்ம கீழே குதிச்சு ஒரு ரெக்கை வாங்கிட்டு கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு. அவர் அப்படியா ப்ரோ கீழே குதிச்சுட்டா ப்ரோ அப்படின்னு கேட்டார். ஓகே ப்ரோ வேணா குதிச்சிடு ப்ரோ அப்படின்னேன். ஏன்னா நான் வந்துட்டு குதிப்பேனா என்னன்னு தெரில, திடீர்னு எனக்கு மைண்டு மாறிடும். கிட்ட போனதுக்கப்புறம் கூட மைண்டு மாறிடும். பாருங்கள் இவ்வளோ கிட்ட வந்துட்டேன். ஸோ நான் நினச்சா குதிச்சிடுவேன், குதிக்காமலும் இருப்பேன். பட் ஸ்லோவாகிடுச்சு, வேறு வழியே இல்லை, நம்ம குதிச்சு தான் ஆகணும். 1.20K சேர்த்திட்டோம் நம்ம. 1.20K சும்மாவா. அதனால் வந்துட்டு இதை சேர்த்துட்டு இந்த பாருங்க ஒரு கிஃப்ட்டு கிளைம் ஆயிடுச்சு. ஓகே இந்த பெட்டு கிளைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பெட்டோட பவர் என்னன்றது பார்த்துடலாம். பாருங்கள் 123 × 3K அப்படின்னு போட்டிருக்கு. பட் அதோடய வேல்யூ என்ன அப்படின்றது எனக்கு தெரியல.
ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரேபிட் பெட்டை அன்எக்யூப் பண்ணிவிட்டு இதை எக்யூப் பண்ணோம். அன்எக்யூப் பண்ணுறேன். ஓகே எக்யூப் இட். ஓகே இப்போ வந்துட்டு நமக்கு மணி எவ்வளோ வேகமாக ஏறுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி விங்கு வாங்கணுமா ப்ரோ? விங்கு அடுத்து விங்கு எவ்வளோ ப்ரோ? 580. ஓகே இப்போ வரண்டாடி சேர்த்து வச்சுட்டு வரண்டா. அதுக்கு முன்னாடி ஒரு பெட்டு வாங்கி ட்ரை பண்ணலாமா? ஓகே இல்லை சாச் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல பெட்டு. அடப்போடா இத்து போனோன்னே உன்னை நம்பி பெட்டு வாங்க வந்தேன் ப்ரோ. ப்ரோ அவர் பாருங்கள் வேகமாக ஏற ஆரம்பிச்சிட்டாரு. ரெக்கை வாங்கிட்டார் அவர். இப்போ தான் இந்த ரெக்கை வாங்குறாரு. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு குஷியாகிடுச்சு. வேகமாக ஏற ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ வேறு லெவல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக ஏற ஆரம்பிச்சு. பாருங்க காயினு அந்த ரேபிட் பெட்டு எடுத்தது 1.4 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு. அவர் சொன்னார் ப்ரோ உங்களை விட எனக்கு காசு வேகமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ அப்படின்னாரா. அப்படியா ப்ரோ எவ்வளோ ப்ரோ ஏறி இருக்குது கேட்டிங்க அப்படின்னு பார்த்தா அவருக்கு 200K தான் ஏறி இருக்குது ப்ரோ. இதையா ப்ரோ பேருமே சொன்னீங்க இவ்வளோ வேகமாக 200K ஏறி இருக்குன்னு? நான் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேலே சேர்த்திக்கிட்டேன் ப்ரோ அப்படின்னா. ஏன்னா அவருக்கு அதில் அந்த 20,000 இருக்குல்ல அந்த பெட்டு வாங்குறது அதில் அவருக்கு எப்பிக்கு கிடச்சிருச்சு. அதனால் வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார் ப்ரோ எவ்வளோதான் உங்களுக்கு கிடச்சிச்சா ப்ரோ, பட் என்கிட்ட வந்து இது அதிகமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா. எவ்வளோ ப்ரோ இருக்குன்னா 4 மில்லியன் ப்ரோ அப்படின்னா. 4 மில்லியனா? அது என்ன ப்ரோ எத்தனை செய்பர்னு தெரியல ப்ரோ அப்படின்னாரா. 4 மில்லியன் நான் வாங்க ப்ரோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விங்கும் அன்லாக் பண்ணேன். இந்த விங்கில் அங்கே அன்லாக் பண்ணக்கே அவர் வாயை பிளந்தார். அடுத்து இந்த விங்கும் அன்லாக் பண்ண பாருங்கள். அவ்வளோதான் மனசை விட்டார் மனுஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு பேச்சை நிப்பாட்டினவர் தான் வாயே பேசலை. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு காசு எப்படி ப்ரோ எடுத்த அப்படின்னு கேட்டாரா. அந்த பெட்டுக்கு ஏமாச்சு பாரு ப்ரோ அப்படின்னு பார்த்தா அவர் ஏற்கனவே கிளைம் பண்ணிட்டார். ஆனால் அந்த பெட்டோட வேல்யூ தெரியாமல் அது அப்படி விட்டு வச்சிருக்காரு. ஸோ 1 மில்லியனோடது நான் ஓப்பன் பண்ண போகிறேன். 1 மில்லியனோடது என்ன கிடைக்குது, எத்தனை எக்ஸ் கிடைக்குது? ஓகே த கோஸ்ட். ஓகே சூப்பர் ஆஷம் ஆர்மை. சரி கோஸ்ட் அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கு 500 எக்ஸு போடு. இப்படி தாண்டா பணக்காரன் அவனு. இப்போ பாருங்கள் நம்ம வேல்யூ ஏற போகிறத. இப்போ பாருங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு இப்போ பயங்கரமான ஒரு ஏற போகிறோம். ப்ரோ வா ப்ரோ வீடியோ எண்டிங் ப்ரோ. கடைசியில் பேட்லாக்ஸ் என்னது பேட்லாக்ஸ் கிளைம். ஓகே இங்கே ஒரு 3Kவா கிளைம் ஆச்சு இல்லை 3 மில்லியனா தெரில. என்கிட்ட கடைசியாக எத்தனை மில்லியன் இருந்துச்சுன்னே தெரியலையே. 1 மில்லியன் தானே இருந்துச்சு. திரும்ப 3 மில்லியன் கிளைம் ஆகிருக்கா என்ன? ஓகே தெரியல. பட் வந்துட்டு நான் ஸ்பின் போட்டேன். ஓகே சாரி ஸ்பின் போட்டேன்றேன். கடைசியாக ஸ்பின் போட்டதுக்கப்புறம் என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு நான் பார்க்கல. பட் இங்கே பாருங்க காசு வர்றது அதுக்குள்ளே 2 மில்லியன் தாண்டி போயிடுச்சு. நம்ம இன்னொன்று டவரோட காவாசி கூட வரல. அண்டு டவர் நம்ம எவ்வளோ வேகமாக ஏறிட்டுருக்கோன்றத சைடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு வேகமாக ஏறிட்டுருக்கோம். ஸோ நம்ம மேலே ஏறக்குள்ளேயே கையில் 10 மில்லியன் மேலே சேர்ந்துரும் போல். ஸோ அவ்வளோ வேகமாக ஏறிட்டுருக்கோம். இந்த ரெக்கையோட அட்வான்டேஜ் வந்துட்டு கடைசி வரையும் ஸ்லோவே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வான்டேஜ் என்னன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பெட்டுக்கு தாங்க காசு 1.13x. அதாவது சாதாரணமாக இன்ட்டு 13K. ஓகே இதெல்லாம் கூட்டிட்டாடி அதெல்லாம் எதுக்கிட்ட சும்மா வச்சுருக்கேன். ஓகே இதெல்லாம் டெலீட் பண்ணி விட்றலாம். அப்பப்போ டெலீட் பண்ணிடலாம். ஆனால் அவருக்கு அப்படி தான் பக்காச்சு. அவர் வந்துட்டு நல்லா ஏறிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி கடைசி நேரத்தில் காலை வாரி விட்டுருச்சு. நமக்கு அப்படி ஆயிடக்கூடாதுன்றக்காண்டி நான் அதை டெலீட் பண்ணி விட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நல்ல விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏறிட்டு இருக்கிறேன். ஸோ கேம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட். ஸோ சிக்மா கேமருடன் சேர்ந்து சிஎன்ஜி கம்ப்ளீட் பண்ண இன்னொரு கேம் பிளே. இது வந்துட்டு டைக்கூன் ஓபி எதுவுமே சொல்ல முடியாது. இது ஒரு கிரேசியான கேம் பிளே. ஸோ இந்த கேம் பிளேயில் இந்த ரெக்கை எடுத்து நம்ம இவ்வளோ பெட்டு எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வேறு யார் இவ்வளோ இந்தளவு எஃபோர்ட் போட்டு இந்த கேம் பிளே பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்துட்டு அவர் சொன்னார் ப்ரோ நான் இன்னும் வரல ப்ரோ இரு ப்ரோனாரா. ஓகே ப்ரோ வா ப்ரோ அப்படின்னா இங்கே அவனும் வந்துட்டு ஃபாரின் டோரண்ட்டுன்னு தான் கேட்டால் பர்கர் கொடுக்குறான். ப்ரோ இங்கே ப்ரோ ஒருத்தன் பர்கர் கொடுக்குறான்னா அப்படியா ப்ரோ அப்படின்னு என்கிட்ட கோஸ்ட் கிடச்சிருக்கு ப்ரோ அப்படின்னா. கோஸ்ட் எதில் ப்ரோ அப்படின்னா 1 மில்லியன் இதில் ஸ்பின் போட்டேன் ப்ரோ அப்படின்னா. ஓகே ப்ரோ 1 மில்லியனில் ஸ்பின் போட்டிங்களா சூப்பர் ப்ரோ ஆசம் ப்ரோ அப்படின்னு நானும் சொன்னேன். அப்புறம் வந்துட்டு ப்ரோ வா ப்ரோ கீழே குதிச்சுட்டு கடைசியாக வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ முடிக்கிறக்காண்டி கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரம் செஞ்சு இதை இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேல சந்திப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே இல்லைன்னா கமெண்ட்டில் கேட்டுட்டு போயிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு